வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா டெட் ஆசிரியர் பணி நியமனம். பாஸ் மார்க் வந்து 60. தமிழக பட்ஜெட் 2026 5/8/2026 இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தின் 2026-2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டை முன்னிட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்ப்புடன் வந்து காத்துட்ருக்காங்க. குறிப்பாக பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை இன்று வெளியாகக்கூடிய அறிவிப்புகளில் எது முக்கியமானதாக இருக்கும், ஆசிரியர்களுக்கு என்ன பயன் கிடைக்கலாம், டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் 60 குறைக்கப்படுமா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக என்னென்ன சலுகைகள் வரலாம், ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு அறிவிக்கப்படலாம், இது போன்ற பல கேள்விகள் வந்து தற்போது மிக முக்கியமாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மாணவர்களுக்கான ஒரு முக்கிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களின் கல்வி செலவுகளை குறைக்கும் வகையில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்ற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் போது அவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் வகையில் திட்டங்கள் குறித்து எதிர்பார்ப்பு இருக்குது. ரூபாய் 8000 வரை உதவி வழங்குவது தொடர்பான தகவல்களும் பேசப்பட்டு வருகின்றன. ஆனால் இங்கு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தொகை உண்மையில் எவ்வளவு, யாருக்கெல்லாம் கிடைக்கும், அரசு பள்ளியில் படித்த அனைவருக்கும் கிடைக்குமா, அரசு கல்லூரியில் சேர்பவர்களுக்கு மட்டும் கிடைக்குமா, எந்த விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்படும், இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு தான் வந்து உறுதியாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் அதன் மிகப்பெரிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார காரணங்களால் உயர்கல்வியை தொடர முடியாமல் இருக்கும் மாணவர்களுக்கு அது ஒரு கூடுதல் ஆதரவாக இருக்கும். கல்லூரி கட்டணம் மட்டும் இல்லாமல் புத்தகங்கள், பயண செலவு, தங்கும் செலவு, படிப்பு தொடர்பான இதர செலவுகள் என மாணவர்களுக்கு வந்து பல்வேறு செலவுகள் வந்து இருக்குது. எனவே அரசு வழங்கும் எந்த ஒரு நேரடி நிதியுதவியும் மாணவர்களின் குடும்ப சுமையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பது இந்த டெட் தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான அறிவிப்பு தான். டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக ஆசிரியர் தேர்வர்களால் வந்து முன்வைக்கப்பட்டு வருது. குறிப்பாக தேர்ச்சி மதிப்பெண்ணை 60 மதிப்பெண்களாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கியமாக பேசப்பட்டு வருது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான தேர்ச்சி அளவுகள் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு தரப்பினரின் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வில் வந்து தேர்ச்சி மதிப்பெண் என்பது நேரடியாக அந்த தேர்வை எழுதும் ஆயிரக்கணக்கான தேர்வர்களின் வாய்ப்பை வந்து பாதிக்கும். எனவே டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணில் மாற்றம் கொண்டு வரப்பட்டால் அதனுடைய தாக்கம் ஏற்கனவே தேர்வு எழுதியவர்கள், இனி தேர்வு எழுத போகிறவங்க, ஆசிரியர் பணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என பல தரப்பினருக்கும் இது இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. டெட் பாஸ் மார்க் 60 என்று தற்போது பேசப்படுவது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது கோரிக்கை என்ற நிலையில் இருந்தால் அதை ஏற்கனவே அரசு வந்து அறிவித்து விட்டது என்று கூறக்கூடாது. இன்றைய பட்ஜெட்டில் அல்லது அதனை தொடர்ந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தான் இதற்கான தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ஆசிரியர் தேர்வர்கள் என்று வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனமாக பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்குது. அடுத்தது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியிடங்கள். தமிழகத்தில் ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு காலியாக இருக்குது, அதில் எத்தனை பணியிடங்களை நிரப்புவதற்கான நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும், எந்தெந்த பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு வந்து நடைபெறும் என்ற கேள்விகளுக்கான பதிலை ஆசிரியர் தேர்வர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். ஒரு பணியிடம் காலியாக இருப்பது மட்டும் போதாது, அந்த பணியிடத்தை நிரப்புவதற்கான நிர்வாக அனுமதி, நிதி ஒதுக்கீடு, பணியாளர் தேவைக்கான கணக்கீடு, ஆட்சேர்ப்பு நடைமுறை என பல்வேறு கட்டங்கள் வந்து அதில் இருக்குது. எனவே பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டால் அது ஒரு பகுதி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படுமா என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கும். அப்படி புதிய பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டால் டெட் தேர்வர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர் பணிக்காக பல ஆண்டுகளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்வர்களுக்கும் அது முக்கியமான வாய்ப்பாக வந்து அமையலாம். அடுத்ததாக ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்த அறிவிப்புகளும் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை, பதவி உயர்வு, பயிற்சி, பணியிட வசதிகள், நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களில் எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் எந்த கோரிக்கைகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு பிறகுதான் நமக்கு தெளிவாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் மிகவும் முக்கியமான இன்னொரு பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம். அது பள்ளிகளின் உள்கட்டமைப்பு. தமிழகத்தில் பல பள்ளிகளில் புதிய கட்டிடங்கள், வகுப்பறைகள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், டிஜிட்டல் கல்வி வசதிகள் போன்றவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் இதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டால் அதன் மூலம் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நேரடியாக வந்து பயன் கிடைக்கும். ஒரு மாணவரின் கல்வி தரத்தை உயர்த்துவது என்பது புத்தகம் அல்லது ஆசிரியர் மூலமாக மட்டும் நடக்காது. அவர் படிக்கும் வகுப்பறை எப்படி இருக்கிறது, கழிவறை வசதி இருக்கிறதா, குடிநீர் வசதி இருக்கிறதா, டிஜிட்டல் கற்றல் வசதி உள்ளதா, அடிப்படை உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது என்பதும் கல்வியின் தரத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக வந்து இருக்குது. இதில்
எனவே பள்ளி கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்தால் அதன் பயன் மாணவர்களுக்கு நீண்ட காலத்தில் வந்து கிடைக்கக்கூடும். அதே போல வேளாண்மை துறை, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சமூக நலத்துறை என ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அறிவிப்புகள் வந்து வெளியாகும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை இன்றைய பட்ஜெட்டில் வெளியாகும் அறிவிப்புகள் மட்டும் முக்கியம் இல்லை. பட்ஜெட்டுக்கு பின்னர் துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மற்றும் விரிவான அறிவிப்புகள் வரும்போது ஆசிரியர் பணியிடங்கள், பள்ளி கல்வி திட்டங்கள், மாணவர் நலத்திட்டங்கள், பள்ளி உள்கட்டமைப்பு போன்றவற்றில் கூடுதல் விவரங்கள் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று ஒரு அறிவிப்பு வரவில்லை என்றால் அந்த திட்டம் முழுமையாக இல்லை என்று உடனே முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் பட்ஜெட்டில் ஒட்டுமொத்தமாக நிதி ஒதுக்கீடு மட்டுமே குறிப்பிடப்பட்டு பின்னர் துறை சார்ந்த அறிவிப்புகளில் வந்து முழுமையான விவரங்கள் வந்து வெளியாகலாம். இப்போது வந்து ஆசிரியர் தேர்வர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, டெட் தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வருகிறதா? 2வது, ஆசிரியர் பணியிடங்கள் வந்து எத்தனை நிரப்பப்பட உள்ளன? 3வது, அந்த பணியிடங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து எவ்வளவா இருக்கும்? 4வது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான புதிய நலத்திட்டங்கள் வந்து என்ன? 5வது வந்து பார்த்திங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் போது கிடைக்கக்கூடிய நிதி உதவி அல்லது கல்வி சார்ந்த சலுகைகள் என்ன? 6வது என்னன்னா, பள்ளி கட்டிடங்கள், கழிவறைகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு பணிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்படுது? இந்த 6 விஷயங்களையும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்கணும். குறிப்பாக டெட் தேர்வர்கள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகக்கூடிய தகவல்களை மட்டும் நம்பாமல் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து முடிவு எடுப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா வந்து அறிவிப்பு வெளியாகும் என்பதும் அறிவிப்பு வெளியாகி விட்டது என்பதும் இரண்டும் ஒன்றல்ல. அதே போல பணியிடங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் பணியிடங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் வேறுபட்ட விஷயமா இருக்குது. எனவே இன்று வெளியாகும் பட்ஜெட் அறிவிப்புகளை வச்சு எது உறுதியான அறிவிப்பு, எது எதிர்பார்ப்பு, எது வெறும் தகவல் என்பது தெளிவாக நம்ம தான் பிரித்து பார்க்கணும். மொத்தத்தில் பார்த்தா இந்த 2026 2027 தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு வரும் அறிவிப்புகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என இரு தரப்பினருக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி செலவு குறையுமா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய நிதி உதவி கிடைக்குமா? டெட் பாஸ் மார்க் தொடர்பாக மாற்றம் வருமா? ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படுமா? அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்படுமா என்ற கேள்விகளுக்கான பதில்கள் இன்று வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் வந்து கிடைக்க இருக்கின்றன. எனவே வந்து ஆசிரியர் தேர்வர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இன்று வெளியாகும் அறிவிப்புகளை தவறாமல் வந்து கவனிச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியான உடனே வந்து என்ன அறிவிக்கப்பட்டது, யாருக்கு பயன், எத்தனை பேருக்கு பயன், டெட் தேர்வர்களுக்கு என்ன மாற்றம், ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும் சலுகைகள் என்ன என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் வந்து நம்முடைய சேனலில் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது போன்ற முக்கியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.